என்னதான் எலான் மஸ்க் ஆட்டோமேட்டட் கார் கண்டுபிடிச்சா நம்மளுக்கு ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் பயம் கண்டிப்பாக இருக்கும். நான் ரீசெண்ட் டேஸில் வந்து சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணாலே போதும், சோஷியல் மீடியாவில் இருக்கட்டும் இல்லை நியூஸில் இருக்கட்டும், எது ஓப்பன் பண்ணாலும் நான் பார்க்குற மோஸ்ட் வீடியோஸ் வந்து இதுதான் இருக்குது. ஏஐ இஸ் ரிப்ளேசிங் த ஜாப்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய கம்பெனியில் வந்து லட்சத்துக்கு மேலே வந்து பீப்புளை தூக்கிட்டாங்க. பிகாஸ் த ஒர்க் இஸ் டன் பை ஏஐ அப்படின்னு சொல்லி சில கம்பெனிலாம் வந்து இப்போ தான் ஏஐ வந்து இன்செர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து எத்தனை பேரோட வேலை எடுக்க போகுது அப்படின்லாம் எனக்கு தெரியல அப்படின்றது நான் நிறைய நியூஸ் பார்க்கும்போது எனக்கு ஒரு சைட் ஆஃப் பயம் இருந்துச்சு. ஸோ அது மட்டும் கிடையாது, நம்மளுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் கொடுக்கும் தான். இது என்ன தான் பண்ணுறது, எப்படி தான் பண்ணுறதுன்னு சொல்லி நான் சில நாள் வந்து அதை பற்றி ரீசர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது நான் சில வீடியோஸ்லாம் பார்த்தேன் வைல் ரிசர்ச்சிங் அபவுட் திஸ். ஸோ அது வந்து நான் இங்கே ஆட் பண்ணுறேன், நீங்களும் பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ இந்த வீடியோவில் பார்த்த மாதிரி எனக்கு இருந்து தாட் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஏஐ வந்து வந்தால் இந்த இடத்துல இருக்கிறவங்க தான் அடிக்கும், லைக் வந்து இந்த கம்ப்யூட்டர் சைடு ஃபீல்டு அந்த மாதிரி தான் அடிக்கும்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். இது வந்து இவ்வளோ கீழே வரைக்கும் வருது, லைக் ஃபுல் அண்ட் ஃபுல் ஏஐ வந்து எல்லாருக்குமே இது பண்ணும்போது எனக்கு வந்து ஒரு டைப் ஆஃப் தாட். இப்போ வந்து கார் டிரைவருக்கு வேலை போயிடும், ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக கார் ஓட்டுறாங்க. இப்போ இந்த மெக்டானல்ட்ஸில் வந்து நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், அது யாருமே ஆள் கிடையாது, அது எல்லாமே ஏஐ இது ரோபோட்டே பண்ணுது. இன்னொன்று வந்து க்ளீனிங் கூட எல்லாமே ஏஐ பண்ணுது. இப்போ ஒரு சின்னதாக ஒரு ரோபோட் மாதிரி இருக்குது, அது வந்து ஆன் பண்ணி விட்டு தண்ணி போட்டு விட்டா அது பாட்டுக்கு எல்லா ரூமும் க்ளீன் பண்ணிட்டு போயிடுது. ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது நம்ம என்ன தான் பண்ணுறது, எப்படி தான் பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஐ ஸ்டார்டட் டு ரிசர்ச் ஸோ மச். சரி ஓகே, இவ்வளோ இருக்குது, இவ்வளோ வரப்போகுது, இதுதான் நடக்க போகுதுன்றது தெரியாது. இது எப்படி டேக்கிள் பண்ணி நம்ம பண்ணணும் அப்படின்றத என்னோட தாட்டே இருந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் நான் நிறைய ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தேன், நிறைய பீப்புளோட வீடியோஸும் நான் பார்த்தேன். நிறைய மோஸ்ட் ஃபேமஸ் பர்சன் ஏஐ வந்து வந்துட்டே இருக்குது, இது வந்து நம்மளை வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. சரி என்ன தான் பண்ணுறது, எப்படி தான் நம்மளுக்கு டேக்கிள் பண்ணுறதுன்னு பார்க்கும்போது they said 3 things. 1, you can go against AI. இது மோஸ்ட்லி நடக்காது, எதுவுமே பண்ண முடியாது. பிகாஸ் வி கான்ட் ஃபைட் லைக், வி கான்ட் திங்க் லைக் ஏஐ. லைக் அது நம்ம இப்படி ChatGPT ஒரு கொஸ்டின் போட்டால் இப்படிக்குள்ள மெசேஜ் கொடுத்துரும், நம்ம வந்து உட்காந்து எழுதணும் 10 நிமிஷம். ஸோ ஏஐ கூட நம்ம அகேன்ஸ்ட் போக முடியாது. செகண்ட், நான் பண்ணுறது அப்படியே பண்ணுறேன், அது வந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்னு இருந்தீங்கன்னா யூ வில் கிரஸ்ட். ஸோ இது 2 ஆப்ஷன் சொன்னாங்க. தேர்ட், யூ நீட் டு யூஸ் ஏஐ அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஸ்மார்ட்டஸ்ட் பர்சன் வில் பி அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லி. ஸோ ஃபஸ்ட்டு செகண்ட் பண்ண முடியாது, தேர்ட் தான் பண்ணணும். ஸோ தேர்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பட்சத்தில் சரி எப்படியெல்லாம் மணி உருவாக்குறாங்கன்றது ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். பிகாஸ் ஐ ஹவ் சீன் ஸோ மச், நான் ரியல் வேர்ல்டில் பார்த்தேன் அண்ட் ஐ ஹவ் சீன் ஸோ மச் இன் வீடியோஸ். guys are making so much money. ஒரு பர்சன் வந்து ரியல் வேர்ல்ட்லேருந்தே இஸ் மேக்கிங் 26 lakhs which is $30,000 per month by creating a AI videos. ஸோ இன்னொரு பர்சன் கூட இந்த ஏஐ இது பார்த்துருப்பீங்க, ஆட்டோமேட்டட் கார்ட்டூன்ஸ் ஏஐ இமேஜ்லாம் எடிட் பண்ணி தரதுக்கு he charges $15,000 or $20,000 something which is 18 lakhs or 16 lakhs something for just one video, 3 to 4 minute வீடியோ. என்னடா இது இவ்வளோ இருக்குது, அவங்க எப்படி ஏஐக்கெலாம் பண்ணுறாங்க? சரி ஓகே, அவங்க கோடிங்லாம் தெரிஞ்சு பண்ணணும்னா ரொம்ப நேரம் எடுக்கும். ஸோ சம்திங் இட்ஸ் தேட் which we don't know and there are so much of people making money. ஏன்னா எதுலேருந்து உருவாக்குறாங்க, நான் இப்போ எக்ஸாம்பிள் சொல்லிட்டே வரேன். ஆட்டோமேட்டட் யூடியூப் சேனல்ஸ், நான் அதே தான், ஒரு பர்சன் வந்து எதுவுமே பண்ணுறதில்ல, அவர் வந்து போகிறாரு ChatGPTல கேட்குறாரு, அது வாய்ஸ் ஓவரா பண்ணி போட்டு ஒரு வீடியோ எடிட் பண்ணி போட்டுறாங்க, சிம்பிள் தட்ஸ் இட். செகண்ட், வெப்சைட்ஸ். ஒரு காலத்தில் வெப்சைட்லாம் கிரியேட் பண்ணணும்னா கோடிங் அது இது ஏதோ பண்ணணும், இப்போ அதெல்லாம் தேவையே இல்லை, எடுத்து ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணால் அதுவாக வந்துடுது. ஸோ ஆக்சுவலாக சொல்லணும்னா நானே வெப்சைட் பில்ட் பண்ணியிருக்கேன் எனக்குன்னு சொல்லி ஒன்று. அது வந்து எனக்கு எவ்வளோ நாள் ஆயிடுச்சுன்னா எனக்கு 4 வாரம் ஆயிடுச்சு, 3.5 வாரம் எடுத்துச்சு. நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 2 நாள் பண்ண எனக்கு தலைவலியாக இருந்துச்சு, இது எனக்கு புரியல அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன், ஒரு 2 வீக்ஸ் விட்டுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் நான் தான் பண்ணி ஆகணும், நம்ம கிட்ட காசு இல்லை யாரையும் ஹையர் பண்ணுறதுக்கு. இப்போ வரவன்லாம் ரொம்ப கேட்குறான், ஸோ அவ்வளோலாம் இப்போ தேவையில்லை, நம்மளே பண்ணலாம், நம்மளே லேர்ன் பண்ணால் நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சொல்லி நானே லேர்ன் பண்ணி நானே ஒரு 1 வீக்கில் பண்ணிட்டேன், ஒரு வெப்சைட் பில்ட் பண்ணிட்டேன் விச் இஸ் ஸோ ஈஸி வித் அன் ஏஐ. நம்ம அதுலேயே ஏஐலே வந்து எனக்கு இந்த மாதிரி பில்ட் பண்ணும், இது ரிலேட்டடாக ஒரு பண்ணி கொடுனா அதுவே ஒரு கிராஃப் 2 கிராஃபாக கொடுத்துச்சு, இது வேணுமா இது வேணுமா அப்படின்னு சொல்லி நான் அதுலேருந்து ஒன்று எடுத்துக்கிட்டேன். இட்ஸ் ஸோ சிம்பிள். அதுக்கப்புறம் பாருங்கள் வாய்ஸ் ஓவர்ஸ். நிறைய பீப்புள் வந்து இந்த பொண்ணுங்க வயசுலாம் பேசுறதும் அட்ராக்டிவாக இருக்கும் ரீல்ஸ் எல்லாம். என்னோட ஷார்ட்ஸ்லையும் நான் சில கிளைண்ட்க்கு பண்ணும்போது இந்த மாதிரி பண்ணுவேன். அதுக்கு நீங்கள் 11 லேப்ஸ் யூஸ் பண்ணலாம், அதுலேயே வந்தது. அதில் தமிழில் வருது, ஹிந்தியில் வருது, இங்கிலீஷில் வருது, ஏதோ லாங்குவேஜில் வந்துட்டு இருக்கு. ஜஸ்ட் பை டைப்பிங் யூ வில் கெட் அ வாய்ஸ். ஸோ அது இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வீடியோ எடிட்டிங்க்கு வந்து இப்போது தமிழுக்குலாம் வந்துச்சான்னு தெரியல, தமிழுக்கும் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு வெப்சைட் நான் பார்த்தேன், அது தமிழில் இருக்கிற வீடியோ எடுத்துகிட்டு போய் நீங்கள் அதில் பேஸ்ட் பண்ணாலே போதும், ஒரு லாங் ஃபார்மேட் வில் கட், இட் வில் எடிட், இட் வில் கிவ் என்ன சொல்கிறது சப்டைட்டில்ஸ், தமிழ் சப்டைட்டில்ஸ் அது கொடுக்குது ஏஐயில். ஜஸ்ட் யூ கேன் ஜஸ்ட் காப்பி த லிங்க் அண்ட் பேஸ்ட் இட், அது கொடுக்கும். ஆக்சுவலி நான் பண்ணியிருக்கேன். அது என்னன்னா அதில் புக் மார்க் மட்டும் வரும், அந்த வெப்சைட்டோட டேக் வரும். செகண்ட் வந்து இன்னொரு ஆப் ஒன்று பார்த்தேன், அதில் வந்து இங்கிலீஷில் வந்து இஃப் யூ டாக் லைக் லெட் வி கோ அண்ட் டிரைவ் த கார் அண்ட் வில் கோ டு த ஏர்போர்ட் அண்ட் வில் கேட்ச் த ஃப்ளைட் அண்ட் வில் கோ அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது அந்த கார்ன்னு சொல்கிற வார்த்தை இடத்துல கார் வந்துடுது.
ஃபோட்டோ அதுவாக எடிட் பண்ணிடுது. ஃப்ளைட்டுன்னு சொல்லும்போது ஃப்ளைட் வந்துடுது. கோ அப்படின்னு இடத்துல நடக்கிற மாதிரி அதுவே கிரியேட் பண்ணி, அதுவே ஜென்ரேட் பண்ணி, அதுவே ஆட் பண்ணி, அதுவே சப்டைல்ஸ்லாம் போட்டு ஒரு வீடியோ எடிட் பண்ணுது. அதை நான் பார்த்துருக்கேன். நிறைய பீப்புள் பண்ணுறாங்க. ஏதோ ஒரு ஆப் சொன்னாங்க, ஐ டோன்ட் ரிமெம்பர் தோஸ் கைண்ட் ஆஃப் திங். நான் ஜஸ்ட் ரீலில் பார்க்கும்போது ஸோ இப்படிலாம் பண்ணுறாங்கன்றத சொல்கிறேன் எக்ஸாம்பிளுக்கு. அதுக்கப்புறம் ஏஐ ஆட்டோ ரீச். இது வந்து நான் இப்போ லேர்ன் பண்ணிட்டு இருக்கிறது வந்து ஏஐ ட்ரிகர்னு ஒன்று லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன். பிகாஸ் வெப்சைட்டில் உட்காந்து எல்லாத்துக்கும் டைப் பண்ணிட்டு இருக்க முடியாது மெசேஜஸ்லாம் வரதுக்கு. ஸோ பண்ணுற மெசேஜ் மோஸ்ட்லி அதுவாக பண்ணிடணும்னு சொல்லி ஏஐ ஆட்டோ ரீச்னு ஒன்று இருக்குது. நீங்கள் மெயில் ஐடி எடுத்து போட்டாலே போதும், அதுவாக கோல்டு இமெயில் பண்ணிடும். நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதே பண்ணிவிடும். இன்னொன்று வந்து இப்போ எக்ஸில் நீங்கள் உட்காந்து ட்வீட் பண்ண தேவையில்லை. நீங்கள் எப்படி ட்வீட் பண்ணணும்னு சொல்லி அது கிரியேட் பண்ணி விட்டுருங்களா, அதே ஆட்டோமேட்டிக்காக ட்வீட் பண்ணிகிட்டே இருக்கும். இவ்வளோ நார்த்துக்கு இவ்வளோ போகணும்னு சொல்லி. அது எக்ஸாம்பிள் நீங்கள் ஆண்ட்ராய்டோட டேடி டெர்மினல்னு இருக்குது, அப்புறம் டேட் டெர்மினல்னு இருக்குது. இது ரெண்டுத்தையுமே பார்த்தாலே தெரியும். அது யாருமே அவர் போடுறதில்ல, அது ஆட்டோமேட்டிக்காக ஏஐ பண்ணுது. ஸோ இந்த மாதிரி அத்தனை விஷயம் வந்துட்டே இருக்குது ஏஐ பண்ணுற வச்சு. அது கிரியேட் பண்ணுறதுக்கு there are people who charging $5,000 $10,000 which is like 4 lakhs 5 lakhs 8 lakhs அந்த மாதிரி. ஸோ இன்னொன்று என்ன இருக்குது, கண்டென்ட் கிரியேஷன் ஐடியாஸ். நீங்கள் வந்து இப்போ ரொம்ப திங்க் பண்ணலாம் தேவையில்லை. ஒரு கிளைண்ட் இருக்காங்க, எனக்கு வந்து ஐடியாவே வராது. ஸோ இதுதான் என்னோட கிளைண்ட், இதுக்கேற்ற மாதிரி எனக்கு கண்டென்ட் கொடுனா அது கொடுக்குது. 100 கொடுனா 100 கொடுக்குது, 1000 கொடுக்குன்னா 1000 கொடுக்கும். யூ ஜஸ்ட் நீட் டு சிட் அண்ட் ரீட். இது ஓகே, இது நல்லா இருக்குது, இது நல்லா இருக்குது, சரி இதெல்லாம் எடுத்துக்கலாம்னு சொல்லி ஒரு பிடிஎஃப்ல எடுத்து போட்டு அதெல்லாம் ட்ரை பண்ணிட்டே வரலாம். ஸோ இது எல்லாமே வந்து டக்குன்னு சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. இஃப் இட் டசன்ட் அடாப்ட் அது நம்மளுக்கு கஷ்டம். ஸோ இதுதான் நடக்குது. இதுலேருந்து பீப்புள் ஆர் மேக்கிங் மணி. தேர் ஆர் பீப்புள் ஆர் சார்ஜிங் ஸோ மச். வெப்சைட்டுக்கு நிறைய பண்ணுறாங்க, ஆட்டோ ரீச்சுக்கு நிறைய பண்ணுறாங்க, எல்லாத்துக்குமே அவங்கவுங்க ஒன்று பண்ணிட்டு வராங்க. ஸோ நான் இது வின்ஸ்லாம் வந்து ரியல் வேர்ல்டில் பார்த்துருக்கேன். தேர் ஆர் பீப்புள் ஆட்டோமேஷன் ஒரு சேனல் இருக்குது. அதில் போய் நான் வின்ஸில் பார்த்தா தேர் ஆர் பீப்புள் லைக் $5,000 $10,000 $50,000 ப்ளா 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 ப்ளான்னு இருக்கேன். ஸோ நான் இப்போ எல்லாருக்குமே வந்து சொல்லிட்டேன், இது நடக்குது, இதுதான் ஏர்ன் பண்ணுறாங்க. ஸோ அதான் வேலைலாம் போகுது, இந்த வேலைலாம் ஏஐ பண்ணுது. ஸோ செகண்ட் வந்து இந்த மாதிரிலாம் ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. தேர்ட் நான் சொல்யூஷன் தரணும்ல. ஸோ உங்களுக்கு நான் என்ன சொல்யூஷன் தரேன்னா, யூ நீட் டு லேர்ன். அதை நான் சொல்கிறேன் எப்படி லேர்ன் பண்ணுறது, எங்கே லேர்ன் பண்ணுறது சொன்னீங்கன்னா, எனக்கு ஒரே ஒரு பிளேஸ் தான் தெரியும், வேறு எதுவுமே எனக்கு தெரியாது. எனக்கு ரியல் வேர்ல்டு மட்டும் தான் தெரியும். அங்கே தான் நிறைய டீச் பண்ணி தராங்க. நான் அங்கே தான் பார்த்தேன், நானும் அங்கே இருந்து லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன். நானும் அங்கே தான் பார்த்து வெப்சைட் எப்படி டெவலப் பண்ணணும்னு பண்ணேன். அங்கேருந்து தான் ட்ரிகர்லாம் எப்படி பண்ணணுன்றது பார்த்து பண்ணிட்டு இருக்கேன். இப்போ ரியல் வேர்ல்டு நான் ப்ரொமோட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு தோணலாம். எனக்கு ரியல் வேர்ல்டு ப்ரொமோட் பண்ணணும்னு இல்லை. ஐ வாண்ட் யூ கைஸ் டு லேர்ன், அவ்வளோதான் சிம்பிள். இப்போ இந்த வீடியோ 1000 பேர் பார்த்தா 10 பேர் ட்ரை பண்ணுவாங்க லேர்ன் பண்ணணும்னு சொல்லி. அவங்க 10 பேருக்காக தான் நான் இப்போ பேசுகிறேன். ஜஸ்ட் பார்த்துட்டு போகிறோம். பட் ஒன் மோர் திங் இஸ், இஃப் யூ கைஸ் நோ ரியல் வேர்ல்டு இல்லாமல் வேறு யாராவது ப்ரோ இவங்க ஏஐ பற்றி நல்லா சொல்லித்தராங்க, இவங்க இதை பற்றி நல்லா சொல்லித்தராங்க, இவங்க வந்து ஆட்டோ ரீச் எப்படி பண்ணணும்னு சொல்லி ஏஐ வச்சு யூடியூப்ல சொல்லித்தராங்க, ஏதோ ஒரு இடம் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், நானும் லேர்ன் பண்ணோம். பிகாஸ் எனக்கு வந்து இந்த தமிழில் சொல்லி கொடுத்தாங்க ஈஸியாக இருக்கும் இங்கிலீஷோட. ஸோ அந்த மாதிரி யாராவது இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஐ வில் சி தேர் ஆர் சம் பீப்புள் ஆர் நாட் அப்படின்னு சொல்லி. எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்டாக நான் பார்த்தேன், ஒரு 10 இடத்துல தேடினா 1 கிடைக்குது. அந்த 100 வீடியோ பார்த்தா 1ல் புரியுது. ஸோ அது அவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணி நம்ம பார்க்குறதுக்கு ஜஸ்ட் ஐ கேன் வாட்ச் இன் இங்கிலீஷ், ஏஐல ரியல் வேர்ல்ட்லேயே பார்த்துக்கலாம்னு சொல்லி தான் எனக்கு இருக்குது. என்னோட சஜஷன், ஜாயின் த ரியல் வேர்ல்ட் அண்ட் லேர்ன். இப்போது என்கிட்ட காசு இல்லை அப்படி எப்படின்னு இருந்தீங்கன்னா, ஜஸ்ட் யூ ஹேவ் யூடியூப், யூ ஹேவ் கூகுள், யூ ஹேவ் ChatGPT. அதில் போய் டைப் பண்ணி அதுலேருந்து லேர்ன் பண்ணி அதுலேருந்து ட்ரை பண்ணுங்கள். ஆப்ஷனே இல்லாமலாம் இல்லை, ஆப்ஷன் எல்லாருக்குமே இருக்குது. மணி இருக்குது, மணி இருந்தால் ரியல் வேர்ல்டு, இல்லை வேறு ஏதாவது கோர்சஸ் இருந்தால் அது. மணி இல்லை அப்படின்னா யூ ஹேவ் டைம். ஸோ அந்த டைம் வச்சு யூஸ் பண்ணுங்க. யூடியூப் இருக்குது, கூகுள் இருக்குது, ChatGPT இருக்குது. இதிலலாம் போய் கேளுங்க, லைக் இந்த மாதிரிலாம் இருக்குது, எப்படிலாம் ஏர்ன் பண்ணலாம், ஆட்டோமேட்டிக்கில் எப்படிலாம் பண்ணலாம்னு சொல்லி. நான் சொல்கிறது லேர்ன் இட் சிம்பிள். இத்தனை மெத்தடில் ஏர்ன் பண்ணுறாங்க, நான் பார்த்துருக்கேன். நான் அப்படியே கண்ணு மூணுன்னு சொல்ல, நான் பார்த்துருக்கேன். வெப்சைட்டே நானே பில்ட் பண்ணியிருக்கேன். ஸோ திஸ் ஆர் த திங்ஸ் ஹேப்பனிங், திஸ் ஆர் த திங் வில் ஹேப்பன். அண்ட் எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 10 வருஷம் இதுக்கப்புறம் வந்து நீலாம் கார் ஓட்ட தேவையில்லப்பா, அது ஓட்டிடும் அப்படின்னு சொல்கிற நிலைமை எனக்கும் வரும்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் ஐம் ஜஸ்ட் 22, நோ 35 வந்து அதெல்லாம் நீ ஓட்ட தேவையில்லை அப்படின்னு சொன்னால் அது கொஞ்சம் காண தான் இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு கார் ஓட்டணும்னு ஆசை இருக்கும், நம்மளுக்கு பைக் ஓட்டணும்னு ஆசை இருக்கும். அதுவாக ஓட்டுதுன்னு பட்சத்தில் ஃபைன், இது மாதிரிலாம் நடக்கும்ன்றது எனக்கு தெரியுது. If you want to learn, just join the real world. If you don't have any kind of like அது வேணாம் ப்ரோ, வேறு ஏதாவது இருக்குது அப்படின்னு பட்சத்தில் you can join the learn something, do something, that's it. இப்போ சப்போஸ் ரியல் வேர்ல்ட் ஜாயின் பண்ணும், எனக்கு எங்கேருந்து ஜாயின் பண்ணணும் தெரியல, லிங்க் எதுவும் தெரியல அப்படின்னு பட்சத்தில் நீங்கள் கீழே லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், யூ கேன் கிளிக் தட், அது வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் எப்படி ப்ரோ ஜாயின் பண்ணணும் எனக்கு தெரியலன்னு சொன்னீங்கன்னா, இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன், யூ கேன் ஜஸ்ட் வாட்ச் இட். அதில் வந்து அந்த டெலகிராம்லாம் சொல்லியிருப்பேன், அதெல்லாம் விட்டுடுங்க. அது இப்போது அவங்க வந்து ஆக்டிவாக இல்லை. ஸோ அந்த எப்படி பண்ணணும்னு மட்டும் பார்த்துக்கோங்க. லிங்க் கீழே தரேன், அந்த லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா they will give a copy paste link, you can address it, அப்படி பண்ணி போட்டுடலாம். ஸோ கிரிப்டோவில் வாங்கும்போது கேஸ் ஃபீன்னு சொல்லி 1-2 வரும், அது ERC20 அதில் தான் நீங்கள் சென்டே பண்ணணும். எத்திரியம் அதில் தான் அவங்க ரிசீவ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு கேஸ் ஃபீஸ் இப்போ நான் வாங்கும்போது, முந்தானத்து வாங்கும்போது இப்போ $7. ஸோ இப்போ நீங்கள் 49க்கு வாங்குறீங்க அப்படின்னா $50 வச்சுக்கோங்க. $7 எக்ஸ்ட்ராவாக போட்டு தான் நீங்கள் வாங்கணும். ஸோ ஒரு 58 அந்த மாதிரி நீங்கள் பை பண்ணிவிட்டு அந்த 57 போட்டு நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா, நீங்கள் சென்ட் பண்ணுறது அங்கே 57 போட்டிங்கன்னா கீழே they will receiveன்னு ஒன்று வரும். ஸோ $50 சொல்லி. ஸோ அது 49 கீழே போச்சுன்னா அது அக்செப்ட் ஆகாது. ஸோ வேஸ்ட்டாக போயிடும். ஸோ ட்ரை டு see that
அதெல்லாம் பார்த்து கரெக்டாக சென்ட் பண்ணுங்கள். தட்ஸ் இட். ஹவு டு ஜாயின் வீடியோ இருக்குது, என்ன பண்ணணும் எல்லாமே சொல்லிட்டு திஸ் இஸ் த திங் ஐ எம் திங்கிங் டு ஷேர் டு யூ கைஸ். ஷேர் பண்ணிட்டேன். ஸோ ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அண்டில் தென் பாய். செஸ்.